அடுத்த கேள்வி என்னென்னு கேட்டால், ஜைனபுங்கிறவங்க கேட்குறாங்க, இந்த மார்க்கம் எளிதானது, எவரேனும் தம் மீது சிரமமானதாக ஆக்கி கொண்டால் அது அவரை மிகைத்து விடும் என்று ஹதீஸ் உள்ளது. அவரை மிகைத்து விடும் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது புகாரியில் இந்த ஹதீஸ் இருக்கிறது, 39வது ஹதீஸ், நிறைய இடத்துல இருக்கிறது. உதாரணத்துக்கு 39. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், இன்னத்தீன யுசுருன், மார்க்க லேசானது, உலகு ஷாத்த தீன் அகதுன், யாராவது மார்க்கத்தை கஷ்டமாக ஆக்கினால் இல்லா கலபகு, அது அவரை மிகைத்து விடும். நீ நான் போட்டு சிரமமாக்கிட்டு போனேன்னு வையி, உடனே அது மிகைச்சிரும் அப்படின்னு கேட்டால், உன்னால் செய்ய முடியாமல் போய் நீ தோற்று போயிடுவாங்கிறாங்க. மிகைக்கிறன்னு என்ன அர்த்தம்? அது ஜெயிச்சிரும். நீ ஏதாவது எல்லை மீறி நீ போனேன்னு சொன்னால், எல்லை மீறி போவதை உன்னால் தொடர முடியுமான்னா முடியாது. ஒரு இரவுல 8 ரக்காத் தொழுவுறீங்களா, ஒருத்தன் என்ன செய்கிறான் 40 ரக்காத் தொழுவுறான், தூங்காமல் கொள்ளாமல் ராத்திரி பூரா 2 தொழுவுறான். ஒரு நாளைக்கு செய்வேன், 2 நாளைக்கு செய்வேன், கடைசியில் என்ன ஆயிரும், முடியாதுன்னு போயிடும், நீ தோற்றுருவ. அப்போ அது ஜெயிச்சிடும். அப்போ நீ எல்லை மீறி நான் ஒரு கணக்கு போட்டு தந்திருக்கிறேன்ல, அதான் லேசான மார்க்கம். அதுக்கு தாண்டி நீங்களாக என்னத்தையா அதிகப்படுத்திங்க என்று சொன்னால் அதை உங்களுக்கு செய்ய இயலாது, நீங்கள் தோற்று விடுவீர்கள்னு சொல்கிறாங்க. அதான் உங்களால் செய்ய இயலாது. மிகைத்து விடும்டா என்ன அர்த்தம்னு கேட்டால், அது ஜெயிச்சிடும், நீங்கள் தோற்றுருவீங்க. தோற்றுருவீங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ ஆர்வ கோளாறில் நீங்கள் எதை கூடுதலாக உண்டாக்குனீங்களோ அதை ஓரிரு நாள் உங்களுக்கு செய்ய முடியும், கண்டினியூவாக செய்ய முடியாது, தொடர்ச்சியாக செய்ய முடியாது, கடைசியில் விட்டுருவீங்க. அப்போ தோற்றுறீங்கல்ல. அப்போ எதுக்கு தேவையில்லாமல் கஷ்டமாக்குறீங்க? லேசானதாக இருக்கட்டும், நான் கற்றுத்தந்த அளவோடு நிப்பாட்டிக்கிட்டால் நல்லது. நீங்களாக சிரமத்தை ஏற்படுத்தி கொண்டீங்கன்னு கேட்டால் அது உங்களை ஜெயிச்சிடும். அதனால் இப்போ சத்திது ஓ காரிபு, நடுத்தரமாக நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்ல என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறோம். அதான் அதுக்கு அர்த்தம்.